ஹலோ. என்ன நான் இப்படி பண்ணிட்டேன்? அது அம்மா மீரா, உன்னோட அண்ணி. ஆஹா, எனக்கு அண்ணியும் மத்தவங்களும் முக்கியம் கிடையாதுன்னா. நீதான் என் உலகம், என் அப்பா அம்மா எல்லாமே நீதானே நினைச்ச. அப்படிப்பட்ட நீ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டியேன்னா. மீரா, அது வேண்டாண்ணா, இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் சொல்லாத. நான் உன்கிட்ட நேரடியா பேசணும். நீ எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வா. வாண்ணா. அம்மா மீரா, மீரா. என்னாச்சு மாமா? நீ சொன்னது உண்மைதான் அபூர்வா. மீராக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. கோவத்துல எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணுவியான்னு கேக்குறா அவ. நான் சொல்றத கேட்காமலே நான் உங்ககிட்ட நேர்ல பேசணும்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. நான் உடனே கிளம்பணும் அபூர்வா. மாமா வேண்டாம் மாமா, அவ ஏற்கனவே கோவமா இருக்கான்னு சொல்றீங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு நீங்க போகாம இருக்கிறதா நல்லது. நீங்க இருங்க, நான் போய் பேசுறேன். நீ போய் எதுவும் பேச வேண்டாம். என் கூட சிச்சுவேஷனை சரி பண்ணணும்னு நினைக்காத. மீரா என்ன அடிச்சாலும், என் முகத்துல துப்புனாலும், கடைசியாவே என்ன கொலை பண்ணாலும், மீரா என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். பூமி, எப்படிமா இருக்க? அந்த அபூர்வா உனக்கு எதுவும் பண்ணல? பூமி, ஹலோ பூமி, லைன்ல இருக்கியா பூமி? ஹலோ. கவலைப்படாதீங்க மாமா, நான் நல்லாதான் இருக்கேன். எப்படியோ அந்த கடவுள் தயவால அங்கிருந்து நான் தப்பிச்சிட்டேன். அந்த அபூர்வா கேமராவை சுக்குநூறா உடைச்சிட்டா. நமக்கு இருந்த கடைசி ஆசையும் மொத்தமா அழிச்சிட்டா. பூமி, அழாதம்மா. உனக்கு எதுவும் ஆகல, எனக்கு அது போதும். இங்க பாரு, உண்மைய ரொம்ப நாளைக்கு மறக்க முடியாதுமா. ஏதோ ஒரு நாள் வெளியே வரும். அந்த அபூர்வா கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் மாட்டுவாமா. நீ ஜாக்கிரதையா வீட்டுக்கு போமா. சரிங்க மாமா. மாமா, உங்களை நான் திரும்ப பாப்பேன்னு நினைக்கவே இல்லை மாமா. ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து நான் மீண்டு வந்திருக்கேன். அதாவது என்ன நடந்துச்சுன்னா, என்ன நடந்தா எனக்கு என்ன? உனக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன? முதல்ல நீ யாரு? Who are you? என்ன ஆச்சு மாமா? எதுவும் பேசாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத. நீதான் நான் உனக்கு தாலி கட்டின பொண்டாட்டின்னு சொல்ற. அதுவே பெரிய பொய்யன்ற. இன்ஃபேக்ட் எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்ற. இதுதான் உண்மை. ஓஹோ, அப்ப எதுக்காக உன்னை இந்த வீட்டுல தங்க வச்சிருக்கேன்னு பாக்குறியா? மேடம், நான் ஒன்னும் இந்த வீட்டுல உங்களை தங்க வைக்கல. ஏதோ என் அம்மா ஆசைப்பட்டதுனால தான் நீ இங்க இருக்க.
என் அம்மா மனசை நான் எப்பவும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சதுனால தான் உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன். நாம இந்த வீட்ல இருக்கோன்ற காமன் ஃபேக்டரை தவிர உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ட் எந்த சம்பந்தமும் இல்லாதப்போ உன் வாழ்க்கையில என்ன நடந்தா எனக்கு என்ன? இங்க பாரு பூமி, அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழலாம். அதே மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை நீ வாழலாம். எப்படி வேணாலும் வாழலாம். யாரு கூட வேணாலும் வாழலாம். ஹலோ கேபி, செத்து போன பாம்பை மறுபடியும் கொல்லாத. என்ன சரச்சந்திரா மச்சான், நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்கணும்னோ என்கிட்ட வந்து பேசணும்னோ ஏன் நீங்க நினைக்கல? அவசரப்பட்டு நான் உன்னை கொன்னுட்டேங்கிற குற்ற உணர்ச்சி என்னை வாட்டி வதைக்குது. அதனாலதான் உன்னை பார்க்கறதுக்கு என் மனசு ஏத்துக்கல. அது எதுவா இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட பேசணும். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். அப்போ மீரா? மீராவை பத்திலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க. என்ன கேபி இதெல்லாம்? என்ன உங்க பார்வையில தேவதையா இருக்கிற அந்த அபூர்வா எழுதின அழிவு கதை தான் இது. அது மட்டும் இல்லாம அந்த அபூர்வாவை பத்தி என்ன சொன்னாலும் உங்க காதுல விட போறதில்ல. நீங்க அதை கண்டுக்கவும் மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன இதெல்லாம் கேட்டதுனால சொல்றேன். உங்க பைத்தியக்கார மக இருக்காளே, அதான் அந்த பூமி, உங்க மனசை ஜெயிக்கணும்னு, அவ காதலிச்சவனுடைய மனசையும் பிடிக்கணும்னு இந்த இடத்துக்கு வந்தா. அவ கையில ஒரு சாட்சி கூட இருந்துச்சு. அந்த சாட்சியை மட்டும் நீங்க பார்த்திருந்தா தங்கச்சி சோபா சந்திரா எப்படி உயிரோட எரிஞ்சு செத்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் அந்த அபூர்வாவை உயிரோட எரிச்சு கொன்னு இருப்பீங்க. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பை அந்த அபூர்வா தான் உங்களுக்கு கொடுக்க மாட்டாளே. தப்பிக்கிற விஷயத்துல அந்த அபூர்வா மிஞ்சினவங்க யாருமே கிடையாது. பூமி இங்க வரப்போறான்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ரவுடிங்களை இங்க அனுப்பி அந்த ஆதாரங்களையும் சாட்சியும் மொத்தத்தையும் அழிச்சிட்டா. அதோட அவ விடல. உங்க பாச பொண்ணு பூமிய உங்க தேவதை அபூர்வா கொல்ல பார்த்தா.